எந்தெந்த இடத்துலாம் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லையோ செய்கிறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜயோட ஆட்சியில் தொடர்ந்து மின்வெட்டுங்க, எங்கே பார்த்தாலும் கரண்ட்டு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை விஜய் மேலே கிளியராக ஒரு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரணங்க. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த மின்வாரித்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோட கொத்தடிமைங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக பதவியேற்கும் உடனே ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிறார். 8 கோடிக்கு விற்கக்கூடிய டெண்டரை 12 கோடிக்கு விற்றுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இந்த மின்வாரியத்து மேலே வைக்கிறார். இதெல்லாம் முன்னாடி இந்த அமைச்சருங்க பண்ணது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தொடர் மின்வெட்டு பண்ணுறானுங்க. எதுக்குன்னா மக்களை அவதிப்படுத்த வைக்கணும். அவன் நிம்மதியாக தூங்கக்கூடாது. ஏன்னா ஓட்டு போட்டானுங்கள, யாருக்கு ஓட்டு போட்டது? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட நிம்மதியாக தூங்கியிருக்கலாம். நீ தான் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிங்கள, உங்களை விடக்கூடாது அப்படின்னு இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறாங்க. இந்த ஐஸ் நம்பர் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, திருடம் போலீஸ் மாதிரி கண்டுபிடிக்கிற விளையாட்டு. அந்த மாதிரி இவன் நைட் நேரத்தில் என்ன இது விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சில திமுகவில் இருக்கிற கருப்பு ஆடுங்க தான் இந்த வேலை செஞ்சிட்ருக்குறவங்க, வேறு யாரும் கிடையாது. அதை வேலை செய்கிற ஊழியர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இப்படியெல்லாம் மக்களை அவதி பண்ணுறானுங்க. இவனுக்கு எந்த மாதிரியான செயல்களுக்கும் முன் போவாங்கன்றது இது ஒரு உதாரணம். எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு இது, எத்தனையோ வீட்டில் குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க, ஃபேன் இல்லைன்னா அந்த குழந்தை தூங்காது. எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்கள் இந்த திமுகவில் இருக்காங்கன்றதை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும். அவர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கரண்ட் மின்சாரம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குங்க, இருந்தும் இப்படி நடக்குதுங்க அப்படின்றார். இதில் திமுக சில கருப்பு, திமுகன்றதை விட ஒரு கருப்பு ஆடுங்களாம் இருக்காங்க, அவனுங்கனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது உண்மையாகவே இந்த வேலையெல்லாம் செய்கிறது பாதி திமுகவோட சதி வேலை தான். நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணுங்கடா, பார்த்துக்கலாம்டா.